சார் இப்போ ஏன் டிரைவர் பையன் வந்து உருப்படவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க சொல்றது விதம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அவரோட டிரைவர் பையனுக்கு அவர் கொடுக்குறாரு, அவர் ரியல் எஸ்டேட் மேனேஜர் ஆகணும். ரியல் எஸ்டேட் என்ன மேனேஜர், எல்லா மக்களுமே சேர்ந்தது தான் ஒரு அரசியல் அமைப்பா இருக்கும். இப்போ விஜய் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் மூடிடலாமா? நான் தான் சொல்றேன், எண்பது பேர்ல தானே கார் இருக்கு. எந்தெந்த கம்பெனில எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, அவங்க வைஃப் பேர்ல எவ்வளவு இருக்கு, அவங்க பசங்க பேர்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பிசினஸ் பண்றாங்க. காரே இல்லாத முதலமைச்சருக்கு என்னோட பத்மினி காரை நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாவங்க கஷ்டப்படுற முதலமைச்சருக்கு நான் என் கார் கொடுக்குறேங்க, வேணா நான் தானம் பண்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல லஞ்சம் வாங்காத டிபார்ட்மெண்ட் ஒன்னு சொல்லியிருக்கு. ஒன்னு சொல்லுங்க சார். நீங்க இதுவும் ரெக்கார்ட் ஆகுது சார். நீங்க தலையாட்டினீங்கன்னா லஞ்சம் வாங்காத டிபார்ட்மெண்ட் ஒன்னு சொல்லுங்க. உங்களால ஒன்னும் சொல்ல முடியல. எறும்பு வந்து இதை திங்கும், எறும்பு வந்து அது திங்கும், அதுக்கப்புறம் புலி இதை அடிக்கும், அதுக்கப்புறம் மனுஷன் புலி அடிப்பான் அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருக்கு பாத்தீங்க, லைஃப் சர்க்கிள். அந்த மாதிரி லஞ்சம் ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மாஃபியாவே கிரியேட் பண்ணிட்டாங்க சார். லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஹி ஸ்டாண்டிங் ஒன்லி வேர்ட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் சார். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர், வழக்கறிஞர், அரசியல் செயற்பாட்டாளர், மரியாதைக்குரிய திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் 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 சார், விஜயோட நேற்று வேட்புமனு தாக்கல்ல சொத்து மதிப்பை அவர் குறிப்பிடணும், அது கட்டாயம். இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க, முந்தானத்து எல்லாருமே சொன்னோம், மேனேஜரோட அவருடைய டிரைவருடைய மகனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே அந்த விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்கு கொடுக்கும்போது விஜய் அவர்கள் அவருடைய டிரைவருடைய மகனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் நேற்று செய்திகளில் பார்க்குறோம், அவர் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு மேனேஜராக இருக்கிறாரு. இப்போ அவரும் ஒருத்தராக தானே இருக்கிறாரு, அவருடைய பையனுக்கு தானே கொடுத்துருக்கிறாரு. சார் இப்போ ஏன் டிரைவர் பையன் வந்து உருப்படவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லல, நீங்க சொல்றது விதம் அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அவரோட டிரைவர் பையனுக்கு அவர் கொடுக்குறாரு, அவர் ரியல் எஸ்டேட் மேனேஜர் ஆகணும். ரியல் எஸ்டேட் என்ன மேனேஜர், 2% கமிஷன் 1% கமிஷனை வாங்கி நீங்க வந்து தொழில் பண்றீங்க அப்படின்னா, நியாயமான தொழிலாக இருந்துச்சுன்னா, அவர் ஐடி ஃபைல் பண்றாருன்னா, கிளியரா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன சார் இஷ்யூ இருக்கு? இதை எடுத்து பேசுறீங்களே, 4 கோடி ரூபா மட்டும் தான் காசு இருக்குங்கிறாங்க திருட்டு ரயில்ல வந்தவங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அடுத்த வாரம் வாங்க, எக்ஸ்க்ளூசிவா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறேன். திரும்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவோட எலெக்ஷன் கமிஷன், அவர் சொத்து, பையனோட சொத்து மதிப்பு, அவங்க செய்யற நிறுவனத்தோட எல்லாத்தையும் நான் காட்டுறேன். அதையும் தூக்கி மக்களுக்கே போடுங்க. நான் வந்து சார், நான் எடுக்கிற டாக்குமெண்ட், நான் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே இட்ஸ் அவைலபிள் ஆன் இன்டர்நெட் சார், பப்ளிக் ஃபாரம்ல அவைலபிள் சார். நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்ப சொல்றேன் மக்களுக்கு, உங்க சேனல் வழியாவே நான் சொல்றேன் சார், கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி உங்க பேன் நம்பர்னா எடுத்து நீங்க ஆர்ஓசியில மட்டும் நீங்க போட்டு, நம்ம இந்த வேட்பாளர்கள்லாம் இருக்காங்களா, அப்பா பையனோட வேட்பாளரோட இதை மட்டும் நீங்கள் பேன் நம்பரை போட்டிங்கன்னா, அவங்க எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, அவங்க வைஃப் பேரில் எவ்வளோ இருக்குது, அவங்க பசங்க பேரில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, காரே இல்லாத முதலமைச்சருக்கு என்னோட பத்மினி காரை நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது 15,000 தான். ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதை நீங்கள் உபயோகப்படுத்துறதுனா எடுத்துக்கோங்கிறேன். ஓகேங்களா, இந்த பாவங்க கஷ்டப்படுற முதலமைச்சருக்கு நான் என் கார் கொடுக்குறேங்க, வேணா நான் தானம் பண்ணுறேன். ஓகேங்களா, உங்கள் சேனல் வழியாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சிரிக்காதீங்க. ஓகேங்களா, பாவம் அவருக்கு பாவங்க. அவரோட பேரா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் MBA முடிச்சுட்டு மைக்ரோசாஃப்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2,500 கோடி ரூபாய் வந்து சம்பளம். அவர் பையன், சின்ன பையன். ஓகேங்களா, அவருக்கு 2,500 கோடி ரூபா. அதை எடுத்து அவங்க தாத்தாக்கு ஏதோ கார் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்பநிதியை சொல்றது புரிஞ்சுங்களா? ஏன் நான் தான் சொல்றேன், இன்பநிதி பேர்ல தானே கார் இருக்கு. புரிஞ்சுங்களா? இது வந்து அப்படிங்கும்போது முன்பாக எலெக்ஷன்ல இல்ல சார், அதுதான் சார் சொல்றேன். அந்த மாதிரி பாவம், வீடு இல்ல, கார் இல்ல, சொந்தமா வீடு இல்ல, கார் இல்ல, எதுவுமே கிடையாது சார். அவங்க சொந்தமா எதுவுமே கிடையாது சார். ஓகேங்களா, ஒரு எண்ணெய் கிணறு கூட கிடையாது. துபாய்க்கு போறாங்க, அங்க பாவம் ஷேக்கு கிட்ட போயிட்டு, ஐயா ஷேக்கு உன் வீட்டுல தங்கிக்கிறேன் அப்படின்னு சோஃபால படுத்துட்டு வராங்க. ஓகேங்களா, இல்லைன்னா அவங்க போறதுன்னா வந்து அரசாங்க காசை நீங்க எடுத்து செலவு பண்றீங்களான்றது அதையும் சொல்லுங்க. திருச்சி கிழக்க பத்தி பேசிட்டோம் சார், பெரம்பூரை பத்தி பேசிட்டோம். அடுத்து தமிழ்நாடு ஃபுல்லா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு ஆதவர்ஜுனா. அங்கேயே வந்து அவர் ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு திமுக எங்களுக்கு எதிராக சதி செய்யுது அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல பெரம்பூரில் அவர் தாக்கல் செய்கிறாரு விஜய் அவர்கள்.
குளத்தூருக்கு போனதுக்கு அப்புறமே குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி போதிய ஒத்துழைப்பு தரலை அப்படின்னு. ஆனா தேர்தல் ஆணையம் பண்றதுக்கு முதலமைச்சர் என்ன சார் பண்ண முடியும்? சார் நீங்கள் ஒன்று சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்கிறவங்க யார்? எங்கே ஜப்பான்லேருந்து வந்தாங்க? இதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க தான். இல்லை, ஓகேங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு அரசில் லஞ்சம் வாங்காத டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லியிருங்க போதும். ஒன்று சொல்லுங்களேன் சார். இதுவும் ரெக்கார்ட் ஆகுது சார். நீங்கள் தலையாட்டினீங்கன்னா லஞ்சம் வாங்காத டிபார்ட்மெண்ட் ஒன்று சொல்லுங்கிற உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. கரெக்டுங்களா? அதில் வேலை செய்கிறவங்க தானே இப்போ தேர்தல் ஆணையத்தில் போய் வேலை செய்கிறான். இந்த மாதிரி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாஃபியாவே கிரியேட் பண்ணிட்டாங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு இத்து போன டிவிஎஸ்சி. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட டிஜிபியை தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? அங்கே ஏபிசின்னு போட்டு கேடர் வைஸாக வந்து எவன் லஞ்சம் வாங்கலாம். லஞ்சம் வாங்கினாவே தப்பு. அதுன்னா ஏபிசி. புரிஞ்சுங்களா? ஏ கேட்டகரி நான் சொல்கிறேன் சார், முதலமைச்சர்லேருந்து எல்லா அமைச்சர்களையும் சேர்த்துக்கோங்க. பி கேட்டகரி எம்எல்ஏ, சி கேட்டகரி கவுன்சிலர். அதுக்கு வேலை செய்கிற இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் அவன் வாங்குற லஞ்சத்துக்கு ஏபிசின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்காமல் எக்ஸிக்யூட்டிவ் சைடில் இருக்கிறது ஒரு 10% நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தரப்பு. ஓகேங்களா? எனக்கு சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியலன்னா நான் பேசுகிறத நீங்கள் முடிக்க விடுங்க. ஓகேங்களா? 10% லஞ்சம் வாங்காத ஒரு அரசு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. 90% அந்த மாதிரி ஊழல் கவர்மெண்ட்டாகவே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு விஜய் வந்தால் யாருக்கு ஆபத்து? அந்த 90% இருக்கிறவனுக்கு ஆபத்தா இல்லையா? லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஹீ ஸ்டாண்டிங் ஒன்லி வேர்ட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் சார். புரிஞ்சுங்களா? நீங்கள் லஞ்சம் வாங்க விடலன்னா அவன் என்ன பண்ணுவான்? செத்து தான் சார் போவான். அவன் ஒருத்தனும் என்ன பண்ணுறான்? 35 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கொடுத்துட்டு வேலைக்கு வரான். இப்போ கார்பரேஷனில் கே நேரு மேலே என்ன அலிகேஷனு? 40 லட்ச ரூபா கொடுத்தா லஞ்சம் வாங்குவானா எப்படி சார் இருப்பான்? 1020. ஸோ நீ ஆரம்பிக்கிறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளை வந்து நீ ஸ்பாயில் பண்றதே இந்த லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள். புரிஞ்சுங்களா? இதுனா அப்படியே ஒரு சர்க்கிள் ஆக்குறாங்க சார். ஓகேங்களா? எறும்பு வந்து இதை திங்கும், எறும்பு வந்து அது திங்கும், அதுக்கப்புறம் புலி இதை அடிக்கும், அதுக்கப்புறம் மனுஷன் புலி அடிப்பான் அப்படின்ற ஒரு சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்க, லைஃப் சர்க்கிள். அந்த மாதிரி லஞ்சம் ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு சார். ஓகேங்களா? இந்த கரப்ஷன் சைக்கிள்னு சொல்லலாம் இதெல்லாம். புரிஞ்சுங்களா? எதுக்கு அவன் லஞ்சம் வாங்குறான்? ஒருத்தன் வந்து நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறான் சார். கார்பரேஷன் வந்து வேலைக்கு சேர்றான். 35 லட்ச ரூபா நீங்க லஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கையெழுத்துக்கு நீங்க காசு எதிர்பார்ப்பீங்களா? மாட்டீங்களா? 35 லட்ச ரூபாய்க்கு வட்டி யோசிச்சு பாருங்க சார். வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க சார். பேங்க் வட்டியே யோசிச்சு பாருங்க சார். 3.5 லட்ச ரூபா சார். 10% வச்சீங்கன்னா பேங்க் வட்டி 1% கூட கிடையாது. நான் சொல்றது வெறும் 10%, 8 காசு வட்டி சொல்றேன். 8 காசு வட்டி நீங்க போட்டீங்கன்னாவே 3.5 லட்ச ரூபா. புரிஞ்சுங்களா? அவன் தனியா சம்பாதிக்கணுமா வேணாமா? ஒரு பேங்க் லோன்ல ஒரு எடுத்தாங்க, ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தீங்கன்னா 12%, ஒரு இந்த லோன் எடுத்தீங்கன்னா வந்து 16%. அப்படிங்கும் போது 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா வந்து வட்டியே கட்டணும் சார். காசு இல்லாம வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் எப்படி இருப்பான்? லஞ்சம் தான் வாங்குவான். இதுக்கு ஆரம்பமே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியல்வாதிக தான். இந்த அரசியலை கிளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வர இளைஞர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி வச்சிருக்க இந்த சாக்கடை கவர்மெண்ட் மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றதுக்கு, சரி மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் சார். நான் அதுதான் சொல்றேன். நான் இப்ப நீங்க மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னா ஒரு பிரச்சாரங்கிறத தொடர்ந்து பண்ணணும். இப்ப நேத்து வந்து பிரச்சாரம் பண்ணாரு, 2 தொகுதி நேத்தே கேன்சல் பண்ணிட்டாரு, இன்னைக்கு லீவு. அப்படிங்கும் போது மக்கள் மத்தியில ஈடுபடும் சார். இங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் மட்டுமே நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா இதுங்களா. இப்ப எனக்கு ஒரே ஒரு பிளஸ் என்ன கிடைச்சிருக்கு, விஜய் இல்ல சார், விஜய் நம்ம இல்ல ஒரே நிமிஷம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நீங்க விஜய்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இதா இருக்கும். அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் என்சைக்ளோபீடியா. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைவரா வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு தலைவரை பாராட்டி பேசுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து தெரியாதவங்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிறேங்கிறாப்ல, புரியாதவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிறேங்கிற, அவங்களோட மற்றவங்களோட ஆலோசனையை நான் கேட்குறேங்கிறாப்ல. அப்படிங்கும் போது இந்த மென்டாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாசிட்டிவ் மென்டாலிட்டி சார். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு டாக்டர்ல ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? ஒரு நர்ஸ் பண்ற வேலை உங்களுக்கு தெரியுமா? நர்ஸை நம்ம என்ன நர்ஸு பண்ணுற வேலை, அதாவது ஒரு தொழிலில் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் வக்கீல் தொழில், என்வாரன்மெண்டலிஸ்ட் நான் எடுத்து பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு தெரியாது. டாக்டர் தொழிலில் இருக்கவங்களுக்கு தெரியாது, டாக்டர் தொழிலில் இருக்கவங்களுக்கு அந்த இதில் தெரியும். இப்போ ஏன் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அட்டார்னி இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. நான் கிரிமினல் சைடு போனீங்கன்னா எனக்கு சரியாக தெரியாது. ஓகேங்களா? ஒரு பெயில் அப்ளிகேஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் பார்த்து தான் இது பண்ணுவேன். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ஸோ நீங்க வந்து சகலகலா வல்லவனா நீங்க வந்து உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காதீங்க தயவு செய்து. எல்லாருமே பேசுறது வந்து நல்லது எதுக்கு பேசுறாங்க? இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தோஷம் என்ன, இவ்வளோ பேச முடியுதுன்னா காரணம் என்ன, நான் விஜயின் வாக்காளன்.
புரிஞ்சுங்களா? என்னோட தொகுதியில விஜய் நிக்கிறாருன்றது தான் இவ்வளவு பேச முடியுது. ஓகே, புரிஞ்சுங்களா? எங்களோட ஒருத்தரோட குரலுமே வந்து பாத்தீங்கன்னா நியாயத்துக்கான குரல் வந்து விஜயின் குரலாக நீங்க ஏத்துக்கணும். ஓகே சார். இறுதி கேள்வி. 234 கேண்டிடேட் அறிவிச்சிருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் 11 பேர்னு சொல்றாங்க, பெரிய விஷயம் தான். திமுக வந்து 4 பேர்னு சொல்லும்போது, அதிமுக ஒருத்தர்னு சொல்லும்போது, தவிக்கல 11 பேருங்கிற ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனா மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 பேர்த்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை எல்லா வீட்டுக்கு வீடு வாசல் படி. நான் ஒண்ணு சொல்றேன் சார், இன்னைக்கு வாக்காளர்கள் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ரெட்டியார்பட்டி நாராயணன் முதல் நாள் அதிமுக இருந்தாரு, அடுத்த நாளே வர்றாரு அவருக்கு சீட்டு. தூசி மோகன் அடுத்த நாள் வர்றாரு சீட்டு. எல்லா கட்சியும் பண்ற காம்ப்ரமைஸா தாவேக்காவும் பண்ணுதுன்னா அப்ப அவங்களுக்கு இல்ல, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சீட், அதாவது எந்தெந்த மக்கள் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு கலவை சார். அரசியலுங்கிறது ஒரு கலவை. எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லாருமே வேணும். விஜய்க்கு எல்லாமே தெரியாது, சகலகல வல்லவனா இருக்க முடியாதுன்னு சொன்னவன் நானே சொல்றேன். ஒரு அரசியல்ல வந்து எல்லாருமே இருக்கணும்ன்றது புரிஞ்சுங்களா? ஒருத்தருக்கு ஒரு யோசனை வருது. வந்தது வந்து ரொம்ப கம்மி சார். நீங்க வந்தது ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ்க்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து பவள விழா கட்சின்னு சொல்றீங்க, 75 வருஷம் கட்சி. ஜாயின் பண்ண 3 பேத்துக்குமே சீட்டு. ஓபிஎஸ் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியா 3 பேத்துக்குமே சீட்டு. அங்க இருக்கிற 3 அந்த அதே டீம் தான் பிரகாரம் same இங்கேயும் இல்ல பண்றோம் சார். அப்படின்னா இங்க வந்து அது நீங்க correct அதை நீங்க கம்பேரே பண்ண முடியாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இங்க வந்து விஜய்க்கு வந்து 25 வருஷமா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இங்க யாருக்குமே கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இது வந்து அவர் வந்து அரசியல் இதுல அனுபவம் உள்ளவங்க. இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர் அவர் வந்திருக்காரு, ஓகேங்களா? செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெக்வயர்டு. ஓகேங்களா? நான் வந்து ஜேசிடி பிரபாகரன் வந்து நிறைய பேருக்கு தெரியாதா, அவர் ஒரு கிறிஸ்துவர். புரிஞ்சுங்களா? அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வந்து ஜேசிடி பிரபாகர் ஒரே ஒருத்தர் தான் வந்து ஊடகத்துல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக சார்பாக கிறிஸ்துமஸ் விழா அவர் தான் நடத்துவார் அவர் தலைமையில. அதாவது ஜேசிடி நீங்க அதை கிறிஸ்துமஸ் விழா மட்டும் சொல்றீங்க, ஓகேங்களா? அம்மா வந்து 2001 மதமாற்ற சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கட்டாய மதமாற்ற சட்டத்துக்கு இது சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு குரல் எழுப்புனது வந்து ஜேசிடி பிரபாகரனா. அதாவது அதிமுகல இருக்கிற ஒரு எம்எல்ஏ அம்மாவை எதிர்த்து குரல் எழுப்ப முடியும் அப்படின்னா ஜேசிடி பிரபாகர் தான். புரிஞ்சுங்களா? அந்த 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 சிந்தனை வந்து இப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? ஏன்னா அதுலயே நாங்க இருக்கிறோம். ஓகேங்களா? அதிமுகல இருக்கவங்களுக்கே குரல் கொடுத்தாரு, இருக்கும் போதே வந்து குரல் கொடுத்தாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அப்படிங்கும் போது அந்த விஷயத்தனா நீங்க பார்க்கணும். ஒரு சைட்ல இருக்க ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தாங்க நாளைக்கு வந்தாங்க, அவங்க நீண்ட நாளா பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா விஷயத்தையுமே வந்து இக்கரை கேட்கற நீங்க பச்சை அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கவே கூடாது. எல்லா மக்களுமே சேர்ந்து தான் ஒரு அரசியல் அமைப்பா இருக்கும். இப்ப நான் வந்து உண்மையை சொல்றேன், இப்ப விஜய் வந்து நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் மூடிடலாமா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன் மூடிடலாமா? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது தான் சார் அவங்கவுங்க இது. இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே நான் வந்து எப்போதுமே பெரியாரை டச் பண்ணாம க்ளோஸ் பண்ண மாட்டேன். பெரியார் அவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, பட் ஆனால் அவர் 18 கோயிலுக்கு அரங்கால வராந்தார். புரிஞ்சுங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ திங்க். அப்படிங்கும்போது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் பர்சனாக பார்க்குறோம், கரப்ட் ஃப்ரீ பர்சனாக பார்க்குறோம். மக்களை வந்து இன்னைக்கு வந்து கரப்ஷன் ஃப்ரீயா பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து அரசியல், இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அரசியல் படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபுல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஆனா இளைஞர்கள் ஓட்டுங்கிறது ஒரு 1.5 கோடி ஓட்டு தானே சார். ஃபுல்லாவே நமக்கு வந்துரும் நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? நீங்க ஒண்ணு சொல்றேன் சார், ஒரு வீட்ல திமுக ஒரு வீட்ல இன்னைக்கு நீங்க ஒண்ணு நான் சொல்றேன், அதாவது இன்னைக்கு வந்து என் கட்சியில வந்து 2 கோடி பேர் இருக்காங்க, 3 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? 2 கோடி பேரும் 3 கோடி பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்தாங்கன்னா எனக்கு 5.5 கோடி ஓட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டே இல்லை. புரிஞ்சுங்களா? அவங்க சொல்றாங்க நடந்து போனா 3 பேரும் அந்த 2 கட்சி, ஆமா 2 கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு சொல்றாங்க. பட் ஆனா இங்க நான் சொல்றேன், 1,30,00,000 பேர் அவங்க ஆதார் அட்டையும் அவங்க எலெக்ஷன் ஐடியும் கொடுத்து இங்க மெம்பர் ஆயிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இந்த 1,30,00,000 ஓட்டே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்ப 35 லட்சம் ஓட்டு வாங்கின சீமான் அவர்களை வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா வந்து 8% நம்ம சொல்றோம். ஒரு குத்து மதிப்பா நீங்க வச்சுக்கோங்க, ஒரு 40 லட்சம் வந்து ஒரு 10% வச்சுக்கோங்க, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். 40%. இப்போ 130ன்னு வந்து பாத்தீங்கன்னா 32%, 33% வருமா? 30.5% வச்சு எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சாரு. 4 முனை போட்டி தான் அன்னைக்கும். 77 4 முனை போட்டி. பர்சன்டேஜ் மாறாது சார். பர்சன்டேஜ் என்னைக்குமே டிஃபரெண்ட். நம்ம கண் கூட பாக்குற குறைஞ்சது 40%, 38%. அப்படி கிடையாது சார். என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு 4 முனை போட்டி. ஓகேங்களா? இன்னைக்கு 4 முனை போட்டி.
ஓகேங்களா? இந்த 4 முனை போட்டியை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த 4 முனை போட்டியில் என்ன ஓட்டு ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு. அன்னைக்கு இருந்த கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக புதிய கட்சி, அன்னைக்கு டிஎம்கே இருந்துச்சு, அன்னைக்கு காங்கிரஸ் இருந்துச்சு, அன்னைக்கு ஜனதான்னு ஒரு கட்சி, அதுவும் 12 சீட்டு ஜெயிச்சிச்சு அன்னைக்கு. ப்ளஸ் அன்னைக்கு என்ட்ரி கொடுத்தது அதிமுக. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 37க்கே நீங்கள் போக வேணாம், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி 37 இருக்கிறவங்க இந்த வாட்டி விஜய்க்கு போடுறாங்கன்னா புதுசாக ஆந்திராலேருந்து ஜப்பான்லேருந்து ஆளுங்க வர மாட்டாங்க. நான் திரும்ப நான் ஏன் பதிவு செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க மக்கள் தான் இதுக்கு வராங்கிறதுக்காக அந்த இதை நான் கொடுக்குறேன். ஃபாரின்லேருந்து ஒன்றும் வந்து ஓட்டு போட போகிறது இல்லை, இங்கே இருக்க மக்கள் தான் இங்கே மாற்றி போடுறாங்க. அப்படின்னா 30.5% எடுத்து 5 கூட கிடையாது, 30.40% கரெக்டாக, ஓகேங்களா, எடுத்து எம்ஜிஆர் 130 சீட்டு ஜெயிச்சாரு தனியாக அதிமுக. பிளஸ் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து கிட்டத்தட்ட 146 சீட்டு ஜெயிச்சாரு 1977 புது கட்சியா வரும்போது, புரிஞ்சுக்கலாம். அதே சூழ்நிலையில இன்னைக்கு மெம்பர்ஷிப்பா இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா 1,30,00,000. இந்த 1,30,00,000 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 32% 33% வருது இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வந்து விஜய வந்து நேசிச்சு அவங்க இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நான் கார்டு போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நான் கார்டு போடல, ஓகேங்களா? நீங்க கார்டு போட்டிருப்பீங்கன்னா நீங்களும் போட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? நீங்க அதுதான் சொல்றேன். நான் எதுக்கு சார் அப்பேற்பட்ட இது இருக்கும் போதே நான் சொல்றேன், நானும் நீங்களும் கிடையாது. அந்த 1,30,00,000 நான் நீங்களும் கிடையாது. இதை மீறிய 1,30,00,000 இருக்கும் போது விஜய் வந்து அமோகமா ஆட்சி அமைப்பாருங்கிறது தான். இதை பத்தி இந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நான் கண்ட்ரோல் பண்றேன். ரொம்ப நன்றி சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் எப்படி தேர்தல் களம் அமையுது அப்படின்னு, யார் அரியணை ஏற போறா அப்படின்னு. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.